நிஃப்டி ரிப்போர்ட் கார்டு 7th மே க்ளோசிங் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நம்ம இந்த வீக் என்ன பேசியிருந்தோமோ மேக்ஸிமம் டேஸ் ஒரு 3 நாளில் கன்சோல்டேஷன் இருக்கும், நடுவில் ஒரே ஒரு நாள் மட்டும் ஏதாவது ஷார்ப் மூவ் இருக்கும்னு சொன்னோம். மேபி அந்த ஷார்ப் மூவ் இன்னைக்கு, பட் ஆஸ் ஆஃப் நோ ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் ஒரு சைட்வேஸ், அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு தான் சொல்லுவேன். சைட்வேஸ் கிடையாது, ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் தான் சொல்லுவேன். ஸோ ஆர்எஸ்ஐ இப்போ நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கலாம். இந்த லாஸ்ட் ஒரு 9th கேண்டிலுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை. அந்த 64லேருந்து 66 இதுக்குள்ளேயே இருக்குது. ஸோ மார்க்கெட்லேயும் பெரிய ஒரு மூமெண்ட்டும் இல்லை. மே 2 என்ன ரேஞ்ச் வந்ததோ அதுக்குள்ளேயே தான் இன்னும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சேம் எந்த ஒரு இதுவும் இல்லை. மூவிங் ஆவரேஜ் 10, 20, 50, 200க்கு மேலே தான் ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட் கீழே வரணும்னா ஃபஸ்ட்டு இந்த மூவிங் ஆவரேஜ் 10க்கு கீழே ஃபஸ்ட்டு வரட்டும். மே 2 அதுக்கு முன்னாடி போட்ட லோ பிரேக் ஆகட்டும். தென் வி கேன் லுக் ஃபார் செல்லெல்லாம் அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு கன்சோலிடேஷன் தான் ஆயின்ட்டுருக்கு. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸும் ஒரு பெரிய சேஞ்சஸ் இல்லை. மூவிங் ஆவரேஜ் 10 அண்ட் அபோவ் 22 இருக்குது. மூவிங் ஆவரேஜ் 10 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே. ஓகே, வால்யூம் இன்னைக்கு திரும்பவும் டிஏஎஸ் பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் 2585 crores பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 2378 crores பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எஃப்என்ஓ ஓப்பன் பொசிஷன் இன்னைக்கு டேட்டா கிளியராக பார்க்கலாம். இன்னைக்கு திரும்பவும் பப்ளிக் செல்லில் வந்துட்டாங்க. 1,28,681 கான்ட்ராக்ட் செல்லில் இருக்கிறாங்க. ப்ரோ வந்து 1,02,000 கான்ட்ராக்ட் பையில் இருக்காங்க. திரும்பவும் ஒரு டீசெண்டான, ரொம்ப பயங்கர பெரிய ஒரு கான்ட்ராக்ட்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான கான்ட்ராக்ட் பப்ளிக் செல்லுக்கு வந்துட்டாங்க. பப்ளிக் செல் வந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும். அதான் அந்த மே 2 முன்னாள் நாள் போட்ட லோவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க டெக்னிக்கல் படி. ஸோ அது கீழே போனால் தான் செல்லுன்றது நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, தென் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் புட் ஆப்ஷன் 24,300, 400, 24,000. ஒரு பெரிய ஒரு இதுவே இல்லை புட் ஆப்ஷன்ஸில், ரொம்பலாம் தூரமே போகலை. கால் வந்து 25,000, 25,400, 450 இதுவும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதுவும் இந்த டேட்டாவும் நமக்கு கன்சோலிடேஷன் தான் சொல்லுது. பட் எனிவே இந்த டே 1 மண்டே வீடியோலேயே நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம், சண்டே போட்ட வீடியோலேயே இந்த வீக் கன்சோலிடேஷன் இருக்கிறதுக்குன்னே சான்சஸ் இருக்குன்றது. ஓகே, இந்தியா விக்ஸ் 19.06 இருக்குது. நம்ம இதை ஏற்கனவே பேசிக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு தெரியாதது ஏதோ விக்ஸுக்கு தெரியுது அப்படின்றது நம்ம கிளியராக சொல்லிகிட்டே இருந்தோம். இது விக்ஸ் இன்க்ரீஸ் விக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, மார்க்கெட் ஒன்றும் பெருசாக மூமெண்ட் இல்லை, சைட்வேஸ், அதாவது கன்சோலிடேஷனில் இருக்குது, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் விக்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுன்றது கரெக்டாக நேற்று நமக்கு விஷயம் கிளியராக தெரிஞ்சிடுச்சு, எதனால விக்ஸு இதுவாக இருக்குன்றது தெரிஞ்சிடுச்சு. ஓகே, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு க்ளோசிங் வியூ திரும்ப இதுவும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் தான் டாமினேட் பண்ணுது. நியூட்ரல் 24 இதுவும் ஒரு கன்சோலிடேஷன் மோடு தான் காமிக்குது. நிஃப்டி 2025 இயர்லி பாயிண்ட் எல்லாருக்குமே தெரியும், 23,500. அதுக்கு மேலே போய் கீழே செல்லுன்றது. நிஃப்டி பி ரேஷியோ 21.99 ஒரு நார்மல் வேல்யூவேஷனில் இருக்குது. இதுவும் எந்த சேஞ்சஸும் இல்லை. கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 நாள் ஒரு பெரிய சேஞ்சஸே இல்லாமல் அதே மாதிரி பேசுகிற ஒரு ஃபீல் மாதிரி எனக்கு இருக்குது. ஓகே, ஆப்ரேஷன் சிந்தூர் ஏன் விக்ஸு இறங்காமல் அப்படியே இருந்ததுன்றது ரீசன் தெரிஞ்சிடுச்சு. இட்ஸ் அன் ஆப்ரேஷன் சிந்தூர்ன்றது தான். வெல்டன் இந்தியா. நிஃப்டி இன் த சேம் ரேஞ்ச் ஆஸ் May 2. இது ஒரு நிமிஷம் சார்ட்டில் பார்த்துட்டு வந்து இதை ஆப்ரேஷன் சிந்தூர் லைட்டாக அதை பற்றி பேசலாம். இங்கே பாருங்கள், இதுதான் மே 2 ரேஞ்சு. இதான் நம்ம பேசியிருந்தோம், 3 நாளாவது கன்சோலிடேஷன் மினிமம் இருக்கும், நடுவில் ஏதாவது ஒரு நாள் மட்டும் 300 பாயிண்ட்ஸ் இது மாதிரி மூவ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இது மேபி ஒரு ஷார்ப் மூவ் இருக்குது. இந்த லோ இது கட் ஆகிடுச்சின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு அது ஒரு ஒரு பேனிக். ஓகே, ஏதோ வார் சுச்சுவேஷனாக அது இதுன்னு ஒரு பேனிக் மாதிரி வந்துட்டு அவ்வளோதான். அது ஓப்பனிங் தான். அதுக்கப்புறம் ஒரே இதில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக திரும்பி மேலே போயிடுச்சு. இந்த மே 2 என்ன ட்ரேட் ரேஞ்ச் ஆச்சோ அதுக்குள்ளேயே தான் 3 நாளும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குது, பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது கொஞ்சம் வாலட்டிலிட்டி ஏதாவது இருக்குதா அது பார்க்கலாம். திரும்பி ஃப்ரைடேவும் பெரிய வாலட்டிலிட்டி இல்லாமல் அப்படியே முடிஞ்சிடலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த லோ நல்லா இதை பார்த்துக்கோங்க. இந்த லோ இது பிரேக் ஆகணும். சும்மா இந்த மாதிரி ஒரு இதை போட்டுட்டு அப்படியே மேலே போகிறது கிடையாது. இது ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகி ஒரு ப்ராப்பர் ஒரு ரெட் கேண்டில் வந்ததுன்னா தென் ஒன்லி வி கேன் லுக் ஃபார் செல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, டேட்டாஸ் பப்ளிக் செல்லில் இருக்காங்க. ஸோ பப்ளிக் செல்லில் இருந்தால் நம்ம செல்லில் இருக்கக்கூடாது ஒன்று.
செகண்டு இந்த லோவை கூட பிரேக் பண்ணவே முடியல மார்க்கெட்டு. அண்ட் எஃப்ஐஎஸ், டிஎஸ் கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருக்காங்க. எனவே நம்ம டேட்ஸு இன்னும் பக்கத்தில், ஆல்மோஸ்ட் பக்கத்தில் வந்துட்டோம். சூழ்நிலை எப்படி இருக்குது, இந்த சுச்சுவேஷனில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, உங்கள் இந்த இதுவே பார்த்துருப்பீங்க. ஓகே, நம்மளுடைய பேனரே பார்த்துருப்பீங்க. அந்த பேனர் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிக்கேட்டோட பெஸ்ட்டு பிக்சர் அதுதான் அப்படின்னு எனக்கு தோணுது. இது பார்த்திங்கன்னா நம்ம நேற்றும் பேசியிருந்தோம். அது வார்ன்றது T20 மேட்ச் கிடையாது, டெஸ்ட் மேட்ச்ன்ட்டு. ஸோ April 22 நடந்ததை May 7 15 டேஸ் ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் என்னென்னலாம் சொல்லணும், பிளானிங், ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ப்ராப்பராக பண்ணி எந்த இடத்துல வந்து அடிக்கணுன்றது பிளான் பண்ணி தான் நேற்று பண்ணியிருக்கிறாங்க. ஸோ April 22 பாகிஸ்தானி டெரரிஸ்ட் கில் த ஹஸ்பண்ட் ஆஃப் இந்தியன் விமன் அண்ட் ஆஸ்க்ட் ஹர் டு சம்மரைஸ் த இன்சிடென்ட் டு பிஎம். என்ன ஒரு தைரியம் இருந்தால் அந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கானுங்க. ஸோ அதுக்கு நம்ம ரிப்ளை இப்போது 15 டேஸ் கழிச்சு கொடுத்துருக்கோம். இதுதான் அந்த சொன்னது. நான் 15 டேஸ்ன்றது அதுதான் அந்த ஃபுல் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ஒர்க் பண்ணிட்டு தான் பண்ண முடியுன்றதுக்கு தான் நான் சொன்னேன் அதை. ஸோ May 7 அனதர் இந்தியன் விமன் விங் கமாண்டர் வயோமிகா சிங் வார்ன்டு பாகிஸ்தான் ஆஃப் அ ஃபுல் ஸ்கேல் வார் இஃப் தி அட்டெம்ப்ட் எனி மிஸ்அட்வென்ச்சர்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னென்னா, இதுக்குள்ளே பல அர்த்தம் இருக்குது. ஓகே, ஒரு இந்தியா விமன், ஒரு முஸ்லீம், அந்த ஒரு வார்ன் பண்ணது, அதுக்குள்ளே பல மீனிங் இருக்குது. அந்த மீனிங் இப்போ பேசினா நிறைய பாலிடிக்ஸ் பேசுகிற மாதிரி ஆகிடும். ஸோ இதோட நான் நிறுத்துகிறேன். ஆனால் நான் இந்த பேனரில் வச்சிருக்க பிக்சரும், ஓகே, இந்த மெசேஜும் ஒரு பல மீனிங் அர்த்தத்தை கொடுக்குது. அது கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு புரியும்னு எதிர்பார்க்குறோம் எல்லாரும். அருமையான இது அது. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பிக்சரு, அவங்க பேசின விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக இட்ஸ் அ பிக் சல்யூட் ஃபார் இந்தியா அண்ட் விமன். ஓகே, எனிவே கன்சாலிடேஷன் இப்போ என்ன நடந்தாலும் மார்க்கெட்டில் என்ன நடந்தாலும் இந்த கன்சாலிடேஷன்றது நம்ம எதிர்பார்த்தது அப்படியே போயிட்டே இருக்குது. இது மறக்கவே மறக்காதீங்க. ஓகே, இந்த 15 மினிட்ஸு இதுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆஸ் ஆஃப் நோ தேர் இஸ் நோ ட்ரெண்ட் இன் நிஃப்டி. எனிபடி கேன் சே எனிதிங். ஆனால் நம்ம கண்ணுக்கு நேரம் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த May 2 இந்த லெவலில் பிரேக் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கு. அது வார் சுச்சுவேஷனாக இருக்கலாம், ப்ராஜெக்ட் இது என்ன வேணா இருக்கலாம், எந்த சுச்சுவேஷன் வேணா இருக்கலாம். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றுமே கிடையாது. நிஃப்டியில் இஸ் நத்திங். ஓகே, சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்ம ட்ரெயின் பண்ண பார்ட்டிசிபெண்ட் எல்லாம் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறாங்க, ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்ஸ் பண்ணுறாங்க, சின்ன சின்னதாக அங்கங்கே பண்ணுறாங்க. பட் ஓவரால் ஒரு பொசிஷனலுக்கு இன்னும் நிஃப்டியில் பெரிய ஒரு விஷயமே இல்லை. எனவே பொசிஷனலுக்கு வர்றதுக்கு டைம் இருக்குது. இந்த டேட்டும் சொல்லியிருக்கேன். அந்த டேட் வரும்போது எப்படி மார்க்கெட் கண்டிஷன் ரியாக்ட் ஆகுது, அந்த எதுவுமே இப்போதைக்கு, அதாவது க்ளோஸ் மைண்டாக இருங்க, ஓப்பன் மைண்டாக இருங்க, க்ளோஸ் மைண்டாக இருக்காதீங்க. இதுதான் ஆக போகுது, அதுதான் ஆக போகுது, அதெல்லாம் பார்க்காதீங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் நான் சொல்கிறேன். என்னென்னமோ ஒவ்வொரு நியூஸு என்னென்னமோ வந்துட்டு இருக்குங்க. ஓகே, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கா பாருங்கள். இது பிரேக் ஆகிருக்கா, இல்லை இதை பிரேக் ஆகிருக்கா? ஒன்றுமே கிடையாது. மண்டே நம்ம என்ன பேசணும், இப்படி தான் இருக்கும், கன்சாலிடேஷனாக இருக்குதுன்னா அதுதான் போயின்னு இருக்கு. ஆனால் இந்தியாவுக்குள்ளே என்னென்னமோ நடந்துட்டுருக்கு, புதுசாக விஷயங்கள் நடக்குது. ஆனால் இங்கே எதுவுமே சேஞ்சஸ் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். டேட்டு பக்கத்தில் இருக்குது. பொசிஷனலுக்கு கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடிய சீக்கிரத்தில் நமக்கு வரப்போகுது. ஓகே, இதுதான் நம்ம பார்ட்டிசிபெண்ட்ஸ் வெட்னஸ்டே பண்ண ப்ராஃபிட்டு. நல்ல ஒரு வாலட்டிலிட்டி டே. ஸோ ப்ரெட்டி டீசென்ட் ப்ராஃபிட் சில பேர் பண்ணியிருக்காங்க, சில பேர் கொஞ்சம் கேஷ் பண்ணியிருக்காங்க. பட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது ஐ எம் ஆக்சுவலி ரியலி ஹாப்பி. ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கற்றுக்கணும், ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுட்டு பண்ணணும் மார்க்கெட் நினச்சிங்கன்னா, ஈக்விட்டி டிலைட் ட்ரைனிங் 19th May இருக்குது. இது வந்து என்னென்னா, ஈக்விட்டி இன்வெஸ்டருக்கோ, ஒரு ஈக்விட்டியில் வாங்கி விற்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேட்டர்ன்ஸு இதில் சொல்கிறோம். ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் மெயின் ட்ரெண்ட் வந்து திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஒரு ஈக்விட்டி பை பண்ணுறவங்களுக்கு, ஒரு ஜென்ரேஷன் வெல்த் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு, கண்டினியூஸாக ஈக்விட்டியில் இயர் ஆன் இயர் இன்கம் ஜென்ரேட் பண்ணணுன்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம்.
இது வேணுன்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு ஷார்ட் டெர்ம் டாப் அண்ட் பாட்டமை பற்றி ஒரு வீடியோ வரும். அதை ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் யூ கேன் ஜாயின் இன் திஸ். தேங்க்யூ ஸோ மச். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.